நண்பர்களே பாருங்கள், சரியான கூட்டமாக இருக்குது. நிறைய பேருக்கு கனவு இருக்கும் இந்த ஃப்ளைட்டில் ஒரு நாளாவது பறந்துடணும்னு. ஆனால் பறந்த மக்களுக்கு தான் தெரியும் ஏன்டா பறந்தோம் அப்படின்ட்டு. நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை நண்பர்களே. சனிக்கிழமை வந்து என்னுடைய டியூட்டி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. எங்கே போகிறேன்னா ஏர்போர்ட்டு தான் போகிறேன். இப்போ தான் ஆரம்பிச்சிங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி காரை ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். கடைக்கு ஹோட்டல் போண்டி வந்து அதெல்லாம் போயிட்டு வந்தேன். இப்போ வந்து எங்கே வந்து ஏர்போர்ட்டு போகிற நண்பர்களே, என் மேடத்தை வந்து கூப்பிட போகிறேன். நான் நேற்றுக்கு போகணும்னு நினச்சேன், நான் நேற்றுக்கு போகிறேன், இன்னைக்கு தான் போகிறேன். டைம் வந்து மதியானம் கரெக்டாக வந்து மதியானம் 2 மணி ஆச்சு. 3 மணிக்கு ஏர்போர்ட் நிற்கணும். எனக்கு ஒரு 3/4 மணிக்கு ட்ராவல் ஆகும். நம்ம ஒரு 1/4 மணிக்கு வந்து அங்கே பார்க்கிங் பக்கத்தில் வந்து பார்க்கிங் போட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், ஏர்போர்ட் பக்கம் போயிடலாம். அங்கேருந்து பக்கம் தான். ஸோ நம்ம வந்து வீடியோவில் ஓனாக பார்க்கலாம் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்ட்டு. உள்ளாடலாம் போக மாட்டேன். டொமஸ்டிக் ஏர்போர்ட் நான் ஆல்ரெடி வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன் டொமஸ்டிக் ஏர்போர்ட். இது வந்து 3வது வீடியோ. ஸோ பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். சேனலுக்காச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வீடியோ ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, கார் வந்து கரெக்டாக ஏர்போர்ட் ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன். இது வந்து ஏர்போர்ட் ரோடு தான். ரியாதில் இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த ரோடு. இந்த ரோட்டில் வந்து நேராக போனால் ஏர்போர்ட் தான், வேறு எங்கேயும் போனால். ஏர்போர்ட் வந்து 2 ரோட்டில் போகலாம். இது வந்து ஏர்போர்ட் ரோடு, இந்த ரோடு பேர். அப்போ இந்த ரோடு வந்து ஜனத்திரன்னு சொல்லுவாங்க, அந்த ரோட்லேயும் போகலாம். அந்தால போனால் நமக்கு வந்து நான் இப்போ வந்து ஆளை கூப்பிட போயிட்டுருக்கேன். கூப்பிட போகும்போது இந்த ரோட்டை போனீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு பார்க்கிங் கிடைக்கும். இந்த ரோடு அக்டம் போனதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய ஆர்ச் வரும். அதாவது ஏர்போர்ட் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் ஆகிடுச்சுன்னு ஒரு பெரிய ஆர்ச் வரும். அது தாண்டினதுக்கு நமக்கு வந்து ஒரு பார்க்கிங் மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். அங்கே நம்ம பார்க்கிங் போட்டுக்கலாம். அதே நம்ம அந்த ரோட்டை போனீங்களா, அந்த ஜனத்திரன் சொல்கிற ரோட்டில் போனோம்னா நமக்கு வந்து பார்க்கிங் கிடைக்காது. அங்கே வந்து நம்ம கொண்டு விட போகும்போது அந்த ரோட்டில் வந்து யூஸ் பண்ணலாம். அது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா போகிறோம் விட வரோம். ஆனால் இந்த ரோட்டில் வந்து நம்ம வந்து போனோம்னா நம்ம போய் கூட போக கிடையாது. நம்ம கண்டிப்பாக பார்க்கிங் பண்ணி நிலமை ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதுக்காண்டி நம்ம இந்த ரோட்டில் தான் போனால் நல்லது. ஓகேங்களா? பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இன்றைக்கி வந்து எந்த டிராஃபிக் இல்லை பாருங்கள். டிராஃபிக் எல்லாம் ரோடு எப்படின்னு பார்த்துக்கோங்க. இதே இந்த ரோட்டெலாம் வந்து இன்றைக்கி சனிக்கிழமைலாம் அந்த ரோடு டிராஃபிக் இல்லை. இதே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் ஒரு சாயங்காலம் போல் வந்து பாருங்கள், இந்த ரோட்டில் ஒரு 4 மணி இல்லை 3 மணி அவ்வளோதான் முடிஞ்சு. சரியாக டிராஃபிக்காக இருக்கும். மாடிரச்சி இந்த மேலே போகுதுங்களா, அது வந்து மெட்ரோ பிரிட்ஜ் தான். ஓகே, இப்போ டாபிக் வரலாம். சரியான டிராஃபிக் இருக்கும் நண்பர்களே. சாயங்காலம் வந்துட்டுனா முடியாது. இந்த ரோட்டெலாம் வந்து வண்டி வந்து உருண்டு போயிட்டுருக்கும். 10-5 அந்த ரேஞ்சு தான் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? இங்கேருந்து ஏர்போர்ட் பக்கம் தான், ரொம்ப தூரம் கிடையாது. நேர் ரோடு தான், எங்கேயும் போண்டா, ஒரே நேர் ரோடு தான். அடுத்தனா போதும் வண்டி நேராக ஏர்போர்ட் போய் சேர்ந்துடும். நம்ம இந்த ஃபஸ்ட் ட்ராக்கில் போகும்போது எப்பவுமே ரொம்ப கவனமாக தான் போகணும். நம்ம வீடியோவில் பேசியிருந்தாலும் நம்ம வந்து நம்ம பார்வை நேராக தான் இருக்கணும். ஏன்னாங்களா திடீர்னு வந்து பிரேக் அடிப்பானுங்க ஃப்ரண்டில் போனாங்க. இந்த மாதிரி ரோடு வந்து எப்போவுமே எம்டியாக இருந்தீங்களா நமக்கு கொஞ்சம் வண்டி ஓட்ட ஈஸியாக இருக்கும். ஏன்னா எங்கேனாலும் குயிக்காக போய்ட்டு வந்துடலாம். இந்த டிராஃபிக் ஆகும்போது தான் கொஞ்சம் கடுப்பாக வரும். இனி அதுக்கப்புறம் இந்த வேலை முடிச்சுட்டு திரும்ப வேலைக்கு எனக்கு தெரில நண்பர்களே. ஏன்னா சாயங்காலம் மேக்ஸிமம் எங்கேயாவது பக்கத்தில் எங்கேயா போவாங்களும் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு வேறு சண்டே. நாளைக்கு எப்போ நம்ம வேலைகள்லாம் ஆரம்பிச்சிடும். திரும்ப காலேஜ் ஸ்கூல்லேயும் திரும்ப ஒரு வாரம் அப்படியே குயிக்காக ஓடணும். அப்புறம் ஒரு 2 நாள் அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். திரும்ப ஒரு வாரம் ஓடணும், அப்படி ஃப்ரீயாக இருக்குது. இப்படி தான் நாள் போயிட்டுருக்கு. ஆனால் நாள் குயிக்காக போயிருங்க வந்தால் ஏன்னு தெரில. எப்படி சொல்லி இந்த வாரம் இந்த வெள்ளிச்சனி வந்து குயிக்காக வந்த மாதிரி இருக்கும் நமக்கு. இந்த பில்டிங்லாம் வந்து மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கோம். இங்கே ரியாதாக இருக்கவங்களுக்கு ஹில்டன் ரியாத்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பில்டிங். இது பக்கம் தான் நான் வந்து இந்த இமாம் காலேஜ்னு ஒரு காலேஜ் சொல்ல தெரியுமா, அந்த பொண்ணு தான் இப்போ வந்து மெட்ரோ பிடிச்ச காலேஜ் போகும். அந்த பொண்ணுங்களோட காலேஜ்லாம் இங்கே இந்த பக்கம் தான் இருக்குது. அந்த டாப்பில் பாருங்கள் மெட்ரோ போகுது பாருங்கள், சொல்லி முடியல மெட்ரோ போகுது. எங்கே பார்த்தாலும் வண்டி தான் நம்மளே போயிட்டுருக்கோம். மேலே பார்த்தாலும் வண்டி தான் போகும், கீழே பார்த்தாலும் வண்டி தான் போயிட்டுருக்கோம். அங்கே எங்கேயா பாலத்தை கட்டி வருங்க வண்டி போகிறது தான் வந்து. ஆனால் இங்கே உண்மையிலே ட்ராவல் பண்ணக்கு அருமையாக இருக்கணும் போயிடும். ரோடெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், தெளிவாக இருக்கும் பாருங்கள். எப்படி நீட்டாக இருக்கும். நம்ம கால் கொடுத்தா மட்டும் போதும், வண்டி போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. ஒரு குண்டு குழி எதுவுமே இருக்காது. நேற்றுக்கு ரொம்ப டைம் ஆகிட்டோம் இல்லை வேலை முடியாது. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, 3 மணி கிட்ட ஆகி போச்சு நான் தூங்கும்போது. அப்புறம் இப்போ காலைல 8 மணி முடிப்பு வந்து போச்சு. திரும்ப அடுத்த படுத்துட்டு கரெக்டாக மத்தியானம் 1 மணி போல் தான் முடித்தேன். முடிச்சு போய் சாப்பிட்டு எடுத்து ஹோட்டலில் சாப்பாடு வைக்கிற ரூமில் ஹோட்டலில் போய் ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு திரும்ப அப்படியே வந்து இங்கே கிளம்பியாச்சு. இங்கே
வந்து கரெக்டாக 3 மணிக்கு வரும்னு சொன்னாங்க. மணி 2:30 ஆச்சு. நான் போய் பார்க்கிங்லாம் போட்டு அவங்களே போய் கூடவே கரெக்டாக 3 ஆயிரம் கிட்ட தான் இருக்கும் டைமு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் வேலைகள் இருக்கும், அதை பார்க்கணும். ஓகேங்களா நண்பர்களே, இதான் அந்த ஆர்ச்சு ஏர்போர்ட். நம்ம வந்து இப்போ என்ட்ரன்ஸ் ஆகியாச்சு. பார்த்தீங்களா, இதான் அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட ஆர்ச். நம்ம ஊர்லாம் வந்து ஏர்போர்ட்டு போனால் கிட்டத்தட்ட வந்து 1 ஹவர்லாம் ஆகும். ஆனால் இங்கே வந்து அப்படிலாம் இல்லை. இங்கே வந்து 1 ஹவருங்க பாருங்கள். எனக்கு ஊர்லேருந்துலாம் என் டிஸ்ட்ரிக்ட்லேருந்துலாம் வந்து எனக்கு ஏர்போர்ட் வந்து கேரளா தான், திருவனந்தபுரம் தான் எனக்கு ஏர்போர்ட்டு. நான்லாம் அங்கே என் ஊர்லேருந்து போனால் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 3 மணிக்காவது ஆகும் என் ஊர்லேருந்து. ஆனால் இத்தனைக்கும் வந்து கிலோமீட்டர் வந்து வேணால் 80 கிலோமீட்டர் தான், 80 to 85 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் வந்து 3 ஹவர் ஆகும். இப்போ ஏதோ ரோடெலாம் போட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன், இந்த பைபாஸ்லாம் போட்டிருக்குன்ட்டு. வந்து அது எப்படின்னு தெரில. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏர்போர்ட்டு போனால் நல்ல போனால் 3/4 மணிக்கூர். அதுவும் டிராஃபிக் இருந்தால் 1 ஹவர் தான், அதுக்கு மேலாம் டைமே ஆகாது. பார்த்தீங்களா, நம்ம இப்போ ஏர்போர்ட் அங்கே ரோடு எப்படி இருந்து, அதாவது அங்கே உள்ள இடங்கள் எப்படி இருந்து, இந்த ஏர்போர்ட் உள்ளே நம்ம என்ட்ரன்ஸ் ஆன போய் இந்த இடத்த பாருங்கள். சைடில் கூட செடி கொடிலாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கா. அப்படிதான் இருக்கும் இங்கே. இந்த பக்கம்லாம் சைட்லாம் இங்கெல்லாம் ஒரு சிட்டியே இருக்குது நண்பர்களே. இந்த ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு பெரிய சிட்டியை வந்து இவங்க உருவாக்கி வச்சுக்கானுங்க. நான் காமிக்கிறேன். இங்கே கேமரா இருக்கான்னு தெரில, இருந்தால் வந்து டேஞ்சர். கேமரா இல்லைன்னா நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிச்சிடுவேன் சிட்டியை. பாருங்க, காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, சைடில் கொஞ்சம் பில்டிங் பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து இவனுங்க உருவாக்குன ஒரு சிட்டி ஏர்போர்ட் பக்கத்தில். இங்கே வந்து வீக்கெண்ட்னா வந்து ஆட்கள் வந்துடும். பார்த்தீங்களா, இங்கே ஆப்போசிட்ல இருக்கா. இந்த இடமும் வந்து உங்களுக்கு இங்கேயும் உள்ளாடி மால்லாம் உண்டு. இவங்களும் வீக்கெண்ட்னா இங்கே வந்துடுவாங்க. அப்படியே வானத்தில் பாருங்கள், ஏர்போர்ட் பிளைன் பறக்க பாருங்க. ஜூம் ஆகல. ஓகே நண்பர்களே, பக்கத்தில் உள்ள பார்க்கிங் வந்தாச்சு. மணி வந்து 2:30 தான் ஆச்சு. நான் வந்து 3/4 மணிக்கு ஆகணும்னு நினச்சேன். ஆனால் வந்து நான் நேரமே வந்துட்டு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் நேரம் பார்க்கிங்கை போட்டு அப்புறம் போட்டு தான். பார்த்தீங்களா, இங்கே வந்து இங்கேயும் ஒரு காஃபி ஷாப் இருக்கு பாருங்க, டங்கி. நீங்கள் எங்கெல்லாம் போகிறானுங்களோ அங்கெல்லாம் ஒரு கடை வச்சுருப்பானுங்க. இது வந்து பாத்ரூம் நண்பர்களே, டாய்லெட். ஆனால் இங்கே கார் விடுறதுக்கு இடம் இருக்கான்னு தெரியலையே. அவ்வளோ கார் இங்கே நிற்க வெயிட்டிங்கில். இங்கே வந்து கரெக்டாக ஒரு 6 மணிக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து காரை வெயிட் இந்த பார்க்கிங் போட்டுக்கலாம். 6 மணிக்கு மேலே வந்து போட முடியாது. நம்ம அவ்வளோ தூரம் வெயிட் பண்ண போகிறதும் கிடையாது, அது வேறு விஷயம். ஐயோ நம்மளே பார்க்கிங் எங்கேயும் இல்லை. அப்படியே ரவுண்டுக்கு தான் நினைக்கிறேன். அவன் நண்பர்களே, பார்க்கிங் எங்கேயும் கிடைக்கல நண்பர்களே. நம்ம வந்து காரைங்க விட்டுக்கலாம். நம்ம உள்ளே இருக்கனால பிரச்சனை எதுவும் இல்லை. ஓகேங்களா நண்பர்களே, கரெக்டாக டைம் வந்து 3 இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. என் மேடம் வந்து கரெக்டாக மெசேஜ் பண்ணிட்டாங்க, என்ன ஒரு 3 நிமிஷத்தில் நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்ட்டு. நம்ம கார் எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். இவ்வளோ நேரம் பார்க்கிங் கிடைக்காம தெருவில் நின்னேன். இப்போ கரெக்டாக பார்க்கிங் கிடச்சி ஆள் வந்தாச்சு. ஓகே, நீங்கள் இருந்து கிளம்ப வேண்டியதான். நான் சொன்ன மாதிரி இந்த பார்க்கிங்கில் வந்து கரெக்டாக ஒரு 6 மணிக்கு நம்ம வந்து ஃப்ரீ பார்க்கிங் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே போட்டானுன்னா நம்மகிட்ட வந்து சண்டைக்கு வந்துடுவானுங்க. சண்டைக்குன்னு இல்லை, அதுக்கு மேலே போட முடியாது. ஏன்னா அதில் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். செக் போஸ்ட்டில் நம்ம வந்து இப்போ இன்னைக்கு வந்து என்ட்ரி ஆகும்போது ஒரு கார்டு நமக்கு கிடைக்கும். எப்போவுமே அந்த கார்டு கிடைக்கல. அந்த இப்போ நம்ம அங்கே வந்து என்ட்ரி ஆனவங்களாம் ஒரு அந்த இதில் வந்து ஒரு சின்ன கார்டு கிடைக்கும். அந்த கார்டை வச்சு தான் நம்ம திரும்ப எக்ஸிட் ஆகும்போது நம்ம வண்டி வந்து எவ்வளோ நேரம் இங்கே பார்க்கிங் போட்டுக்கணும் நம்ம வந்து அவனுக்கு கணிச்சு கெஸ் பண்ணி நம்மளை விடுவாங்க. இப்போ அந்த சிஸ்டம் இல்லையா இல்லை என்னாச்சுன்னு தெரில. உள்ள அங்கே இது பிரச்சனையான்னு தெரில. ஓகே, இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப கிட்ட தான் ஏர்போர்ட்டு. அப்படியே மேலாட்டு பாருங்கள் ஏர்போர்ட்டை, சரிங்களா. நம்ம மேலே கோவப்படுறாங்க, ஏர்போர்ட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு காமிக்கலன்ட்டு. அதனால்
லைட்லாம் ஒதுக்கி விட்ருக்கா. நிறைய பேருக்கு கனவு இருக்கும் இந்த ஃப்ளைட்டில் ஒரு நாளாவது பறந்துடணும்னு. ஆனால் பறந்த மக்களுக்கு தான் தெரியும் ஏன்டா பறந்தோம் அப்படின்ட்டு. அது இயல்பு. ஓகே நண்பர்களே, ஏர்போர்ட் நம்ம வந்து வந்தாச்சு. தெரியுதா ஏர்போர்ட்டு? இது டொமஸ்டிக் ஏர்போர்ட் தான். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து நேராக போகணும். நம்ம எழுந்திருக்கோம் ரைட்டும் தெரியுமா, ரைட்டு நம்ம நேராக போகணும். இப்போ இதில் வந்து என்னால் எவ்வளோ தூரம் காமிக்க முடியும்னு தெரியாது. ஆனால் உள்ளாடி வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து அலோடு இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. பார்க்கலாம். இதெல்லாம் முடிஞ்ச நம்ம வந்து ஏர்போர்ட்டை பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க ஏர்போர்ட்டு. இந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட் தான். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் தான். ஐயோ இங்கே சரியாக கூட்டமாட்டு இருக்கேன். நண்பர்களே பாருங்கள், சரியான கூட்டமாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பில்லர்லேயும் பாயிண்ட் பார்த்தீங்களா, 1 2 3 இப்படி தான் நம்ம வந்து கணிக்க முடியும். எனக்கு வந்து இதில் வந்து 5வது நம்பருக்கு போகணும். மொபைல் இங்கே இருக்கட்டும், அதான் சேஃப். இங்கே என்ன ஒரு பிரச்சனை, நம்மளால் வந்து வெயிட்டிங் போட முடியாது. ஒரு 2 நிமிஷம் கூட அங்கே வெயிட்டிங் போட முடியாது. வரணும், ஆள் எடுக்கணும், போயிட்டே இருக்கணும். இல்லை ஒன்று ட்ராப் பண்ணணும், போயிட்டே இருக்கணும். இப்படி தான் அங்கே இருக்கும். என் மேடம் வெளியே நிற்காங்களா, எனக்கு ஒன்றுமே தெரில. வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, அவங்க வெளியே வந்துட்டாங்க. மெசேஜ் போட்டுருக்காங்க, அவங்க வெளியே வந்தாச்சுட்டு. சரி நண்பர்களே, நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பார்த்தீங்களா, நான் இப்போ வந்து கேட் 4 இருக்குது, அந்த 5க்கு தான் போகணும். ஓகேங்களா, என் மேடம் வந்து வெளியே வந்துட்டாங்க. நம்ம இதுக்கு மேலே வீடியோ எடுத்திருந்தா நம்மளோட வேலை நடக்காது. பை பாய்.